வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். வெயில் காலத்துக்கான பதிவு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வெயில் காலத்தில் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கால்சியம், ஆக்சலேட், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், யூரிக் ஆசிட், சிஸ்டைன் இந்த மாதிரி இதெல்லாம் படிஞ்சு இதுதான் கிட்னியில் ஸ்டோனாக மாறுது. இது மோஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு 20 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு அதிகமாக இந்த பாதிப்பு வரலாம். இதில் பார்த்தோன்னா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன், கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன், சிஸ்டைன் ஸ்டோன், ஸ்டுவைட் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோனு நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்குது. இதில் ரொம்ப காமனாக வரக்கூடியது கால்சியம் ஆக்சலேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் தான் ரொம்ப காமனாக வரும். ஸோ இந்த ஸ்டோன் இருக்குது அப்படின்றத நம்ம எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்டாக நமக்கு இடுப்பு கிட்ட பார்த்தோம்னா ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு பிடிப்பு மாதிரி ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். இடுப்பை திடீர்னு நமக்கு எந்த மசில் பெயின்லாம் இல்லாமல் ஒரு முதுகில் ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னாலோ, அது கீழ் முதுகில் இருக்குது அப்படின்னாலோ, கீழ் முதுகில் வலி ஏற்படுது, அந்த வலி கீழே தொடைக்கு பின் கால் வரைக்கும் பரவுது, அப்படி இல்லைன்னா கீழ் முதுகில் வலி ஏற்பட்டு நமக்கு முன்வயிறு அடிவயிறில் கிராயின்ஸ் வரைக்கும் வலி பரவுது அப்படின்னாலோ, அடிவயிறில் வலி ஏற்படுது, யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படுது, ஒரு கடுகடுப்பு ஏற்படுது, யூரின் போகும்போது விட்டு விட்டு யூரின் ஏற்படுது, விட்டு விட்டு யூரின் போகுது, நீர் கடுப்பு மாதிரி யூரின் போகுது, அடிக்கடி யூரின் போகணுன்ற அர்ஜி ஏற்படுது. ரொம்ப இந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா நாசியா, வாமிட்டிங், அது மாதிரி ஃபீவர் கூட வரலாம், ஷிவரிங் வரலாம், யூரினரி செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். யூரின் தேங்கி நின்று அந்த கல் போய் அடைச்சிட்டு யூரின் தேங்கி நின்று யூரினரி செப்சிஸ் வரும்போது ஃபீவர் ஏற்படலாம், நாசியா, வாமிட்டிங் ஏற்படலாம், ஷிவரிங் நடுக்கங்கள் கூட ஏற்படலாம். அது மாதிரி பார்த்தோம்னா அந்த யூரிட்டர் வழியாக பாஸ் ஆகும்போது, ஸ்டோன் பாஸ் ஆகும்போது பார்த்தோம்னா நமக்கு இடுப்புலேருந்து முன்பக்கமாக கிராயின் வரைக்கும் வலி பரவும். அது மாதிரி பாஸ் ஆகும்போது பார்த்தோம்னா ரொம்ப நேரம் அந்த ஸ்டோன் வெளியில் வர வரைக்கும் எல்லாரும் டாய்லெட்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டோன் போகும்போது பாஸ் ஆகும்போது அது பிரசவ வலி மாதிரி இருக்கும். ஸோ ஆண்களுக்கும் அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது யூரிட்டர் வழியாக போகும்போது சில நேரங்களில் யூரிட்டரை கிழிச்சிட்டு வரும்போது யூரின்ல பிளட்டு கூட கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ டீஹைட்ரேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி குடிக்கணும். அது மாதிரி தண்ணி குடிக்காம ரொம்ப குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறது. ஒரு நல்ல சராசரியாக 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது வெயிலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றவங்க கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கணும். அது வெயிலே நின்று வேலை பார்க்குறாங்கன்னா டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது மாதிரி ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்காது, தாகம் இல்லாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்க பாடியிலேருந்து நீர் சத்து டீஹைட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். அவங்களும் கரெக்டாக தண்ணி குடிக்கணும். அது மாதிரி யூரின் வந்துச்சுன்னா யூரினை அடக்கி வைக்கக்கூடாது. யூரின் வந்தோடனே கரெக்டாக யூரின் பாஸ் பண்ணிடணும். ஸோ அடக்கி வைக்கிறதுனாலையும் இந்த கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி பார்த்தோம்னா சிலர் டாய்லெட் பிடிக்கல, ஸ்கூலில் போனால் டாய்லெட் பிடிக்கல அப்படின்றதுனால யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம பேக்கில் எப்போதுமே ஒரு டெட்டால் வச்சுக்கலாம். அதை ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு அந்த டெட்டால் ஊற்றி அந்த டாய்லெட் கிளாசெட்டில் ஊற்றி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்க முடியும். ஸோ அப்படின்னாச்சும் நம்ம யூரின் போயிடணும். அது மாதிரி நிறையா நீர் சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்லாம் சாப்பிடணும். பார்த்தோம்னா நிறையா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, ஆல்கஹால் இன்டேக் எடுத்துக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாமும் இந்த கிட்னி ஸ்டோன் அதிகமாக வரதை பார்க்க முடியும். அது மாதிரி உணவில் பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலேட் அதிகமான கால்சியம் ஆக்சலேட் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி, நட்ஸு, பட்டாணி வகைகள், அது மாதிரி சோயா மில்க்கு, சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, ஸோ அது மாதிரி பீன்ஸ் வகைகள் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துக்கணும். சர்க்கரை வள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆக்சலேட் சத்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்க உணவுகளான தயிர், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறது, முட்டை, பால், அது மாதிரி காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ராக்கோலி, கேழ்விறகு இதெல்லாம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் உணவுகள். இதை இந்த வெயில் காலத்தில் அளவாக எடுத்துக்கலாம். சுத்தமாக எடுக்காமல் இருக்க வேண்டாம், அளவாக எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இது ஸ்டோன் ஃபார்மேஷனை தூண்டும். அது மாதிரி நமக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன் பார்த்தோம்னா நமக்கு ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுக்கும்போது, அதாவது மாமிச உணவுகள், கடலில் இருக்கக்கூடிய மீன் வகைகள், ஷெல் ஃபிஷ்ஷு,
நண்டு, இறால் இந்த மாதிரி கடல் உணவுகள் எடுக்கும்போது, நிறைய மாமிச உணவுகள், மாமிசத்துல மட்டன்ல பார்த்தோம்னா ஆர்கன் மீட்டுன்னு சொல்லக்கூடிய உறுப்புகள்லாம் நம்ம சாப்பிட்றது. ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாக உண்டாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்னா, ஒரு நாளைக்கு 3லேருந்து 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி நம்ம குடிக்கணும். யூரின் வந்து அடக்காமல் போயிடணும். அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம உணவுல வந்து நிறைய வந்து இளநீர் குடிக்கலாம், அருகம்புல் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, மாதுளை ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் நம்ம நிறைய குடிக்கலாம். நம்ம தண்ணியில் பார்த்தோம்னா நிறைய மெயினாக எலுமிச்சம்பழ ஜூஸ் நல்லா குடிக்கலாம். நன்னாரி சர்பத்தை போட்டு நமக்கு அதிகமாக எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து இந்த வெயில் காலத்தில் குடிக்கலாம். ஒரிஜினல் நன்னாரி கிடைக்கும் போது அது ரொம்பவுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் நன்னாரியிலேருந்து தான் அந்த சரசப்பரிலா அப்படின்ற ஹோமியோபதி மருந்து தயாரிக்கிறாங்க. கிட்னி ஸ்டோனுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து. ஸோ நம்ம நன்னாரி வேர் ஒரிஜினலாக கிடச்சிச்சின்னா அந்த துளசியும் நன்னாரி வேரும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்டு வரலாம். நிறைய லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். அருகம்புல் ஜூஸ் இந்த வெயில் நேரங்களில் அருகம்புல்லை எடுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாம். பொதுவாகவே எல்லா வகையான ஜூஸும் இளநீரும் நல்லா காய்கறிகள், பழங்கள், கீரைகள்லாம் நல்லா சாப்பிட்டு வரலாம். ஸ்டோன் வந்து உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஸ்டோன் சரியானாலும் வரதை பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டோன் வெளியில் வரும்போது அந்த இடத்துல வந்து புளி புண்ணா, கிழிச்சிட்டு வர புண்கள், புளி புண்கள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து அந்த இடம் வறண்டு போய் வெடிச்சு போயிருக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால இந்த மாதிரி வரும். விட்டமின் ஏ அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம கொடுக்கும்போது பப்பாளி, கீரை, கேரட் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த புண்கள் வந்து சீக்கிரம் ஆறிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஸ்டோன் வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நல்லா தண்ணி குடிச்சிட்டு உடம்பு இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. எங்கே பார்த்தாலும் இளநீர் சாப்பிடுங்க, இளநீர் குடிங்க. இளநீர்லாம் குடிக்கும்போது நமக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். டெய்லி லெமன் ஜூஸ், நன்னாரி சர்பத் ஒரிஜினல் வாங்கி வச்சுட்டு போட்டு குடிங்க. நன்னாரி வேற தண்ணியில் போட்டு மறக்காமல் குடிச்சிட்டே வாங்க. ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதை மீறியும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது, பெயின் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டாம். ஹோமியோபதியில் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. பக்க விளைவில்லாத மருந்துகள், நல்ல மருந்துகள் கொண்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே கிட்னி ஸ்டோனு, அந்த பெயின், வலி, நாசியா, ஃபீவர், வாமிட்டிங்கோட இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் 3 டேஸில் அவங்களுக்கு சுத்தமாக பெயினே இல்லாமல் ஆக்கிட முடியும். வாட்டர் டோஸில் மருந்துகளை கொடுப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரசப்பரிலான வெட்டி நன்னாரி வேர்லேருந்து தயாரிக்கக்கூடிய மருந்துகள், பெர்பரிஸ் வல்காரிஸ்ன்ற மருந்து, இது மாதிரி எண்ணற்ற அற்புதமான மருந்துகள் இருக்குது ஹோமியோபதியில். இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்டோன்னாலும், ஏன்னா ஹோமியோபதி வந்து ஸ்டோனுக்கு ரொம்ப பேர் போனதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஹோமியோபதி மருந்துகளை வாட்டர் டோஸில் கொடுக்கும்போது ஹைட்ராஞ்சியான்னு ஒரு மருந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்டோன் கட்டர்ன்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய ஸ்டோன்னாலும் அதை தூள் தூளாக உடச்சி வெளியில் அனுப்பிடும். ஸோ அந்த மாதிரி மருந்துகள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாட்டர் டோஸில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் டோஸ் எடுத்துக்க சொல்லும்போது ஸ்டோன் வந்து ரொம்ப சீக்கிரம் அது போய் மாட்டிச்சு அடைச்சிக்கிச்சின்லாம் இல்லாமல் கரைஞ்சே வெளியேறதுக்கு ரொம்ப வழிவகை பண்ணோம். ஈஸியாக அந்த ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றிடலாம். ரொம்ப பெரிய ஸ்டோன்னா ஒரு 3 மாதத்துலேயும், மீடியம் சைஸில் இருக்க ஸ்டோன்லாம் ஜஸ்ட் 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம வீட்டில் எளிமையாக ஹோம் ரெமடியாக ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சிறுகன் பீலை அப்படின்ற மூலிகையும், யானை நெரிஞ்சல்ன்ற மூலிகையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். அது சின்ன சைஸில் இருக்க ஸ்டோன்ஸை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் இருக்குது, பெயின் இருக்குது, அதனால நாசியா, வாமிட்டிங், ஃபீவர், ஷிவரிங் அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனுக்குலாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாக ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கோங்க. ரொம்ப விரைந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் எளிமையாக குணப்படுத்த முடியும். ஸோ இந்த வெயில் காலத்துக்கான இந்த சிறப்பு பதிவை உங்களுடைய நண்பர்களோடையும் உறவுகளோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.